Hello dears, welcome back to our class. இன்றைக்கி நம்ம லீஃப் ஃபில்லிங்ஸ் பார்க்க போகிறோம். லீஃப் ஃபில்லிங்ஸில் நம்ம 4 டைப்ஸ் லீஃப் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இந்த லீஃபில் ஃபஸ்ட்டு கார்னர் எட்ஜ்லேருந்து ஒரு 1 inch லைட்டாக முன்னாடி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீடில் உள்ளேருந்து ஃபில் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து நம்மளோட ஷார்ப் பாயிண்ட்டுக்கு நம்ம த்ரெட்டு போட்டு அதை அப்படியே பேக்கில் கொண்டு வந்து பின்னாடி எடுத்துருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடி பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட்டை, அதாவது நம்ம ஷார்ப் கார்னர்லேருந்து ஒரு 1 inch முன்னாடி எடுத்து அங்கேருந்து த்ரெட்டை பின்னாடி கொண்டு வந்து மறுபடியும் பின்னாடி கொண்டு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நெக்ஸ்ட் பின்னாடி கொண்டு போயிருக்கோம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சோ இல்லை நாட்டோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. உள்ளேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து மறுபடியும் பேக் சைடு கொண்டு போய் மறுபடியும் அங்கேருந்து நம்ம வந்து நீடில் புல் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். அது மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் ஜிக்ஸாக் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு போடுறோம், ரைட் சைடு போடுறோம். லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைட் சைடு சின்ன ஒரு ஸ்பேஸ், நம்ம அந்த லீஃப் என்ன ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு எந்த ஒரு சின்ன நாட்டும் இல்லை, நாட்டும் கிடையாது, எந்த நாட்டுமே யூஸ் பண்ணாமல் வெறும் நீடில் மட்டும் கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிளான லீஃப் ஃபில்லிங். ஓகேவா, இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நார்மல் பேசிக் செயின் ஸ்டிச் சின்ன ஸ்டிச்சஸாக வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகான லீஃப் ஃபில்லிங் ரெடி ஆயிரும். இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நீங்கள் லீஃப் ஃபில்லிங் மட்டும் இல்லை, ஒரு மேங்கோ ஃபில்லிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ளவர் ஃபில்லிங், இது மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அழகாக நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஒன்று கொடுத்துட்டு வெளியில் ஒரு சுகர் பீடு அப்புறம்னா கொஞ்சம் மேக்ஸிமம் சைட் பீடு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ நம்ம லீஃப் ஃபில்லிங்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே சில்க் த்ரெட் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுறது. பாருங்கள், நம்ம ஷார்ப் பாயிண்டில் வச்சு ஒரு எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா ஃபினிஷிங்காக அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜு வந்து ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் எவ்வளோ ஷார்ப்பாக வரணும், அது ஷார்ப்பாக வரதுக்கு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக ஒரு வீடியோ தர்றேன். இப்போ வந்து ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கோங்க. நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் இருக்குது. எம்போஸ்டு ஃபில்லிங் இருக்குது. அது வந்து இன்னும் நீங்கள் உங்களோட ஃபில்லிங்ஸை ரொம்ப அழகாக காமிக்கும். இது நார்மல் ஃபில்லிங்ஸ். இப்போ இதே ஃபில்லிங்ஸில் கூட நம்ம க்ரியேட்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஃபில் பண்ணிவிட்டு கூட சென்டரில் வந்து நம்ம ஒரு சின்ன சுகர் பீடு வைக்கலாம். அதுவும் இன்னும் அழகாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து த்ரெட் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பீட் ப்ராக்டிஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா, இப்போது நான் வந்து எண்ணாட் போட்டு இந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லீஃப் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன எம்போஸ்டு லீஃப் மாதிரி. எம்போஸ்டுனால் நம்ம வந்து சில டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி அமுங்குன மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தூக்கலாம், கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட லீஃப் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ட்ரா பண்ணியிருக்க லீஃபில் வந்து ஒரு ரஃப்பாக லாங் செயின் ஸ்டிச்சாக போட்டு நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, அப்படி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம போட போகிற ஃபில்லிங் ஸ்டிச் அதில் போட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டன் ஹோல் மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து இதை போட போகிறோம். பட்டன் ஹோல் மெத்தட் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா பட்டன் ஹோல் மெத்தடுக்கான தனி வீடியோ இருக்கும், அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ரஃப் அண்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கீழேருந்து நான் ஒரு த்ரெட் எடுத்து இதில் சின்ன எண்ணாட் சின்ன செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் க்ராஸாக த்ரெட் எடுத்திருக்கேன். மேலே ஷார்ப் எட்ஜிலேருந்து க்ராஸாக ஒரு த்ரெட் எடுத்து க்ராஸாக கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண லீஃப் ஃபில்லிங்கில் வந்து நம்ம ஒரு லாங் செயின் அப்புறம் ஒரு சின்ன ஷார்ட் செயின் போட மாட்டோம். இதில் பாருங்கள், நம்ம ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு ஷார்ட் செயின் போட்டு நம்ம பின்னாடி எடுக்கிறோம். ஸோ நம்ம அது இப்போ பாருங்கள், ஒரு லாங் செயின் போடுறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளேருந்து எடுத்து ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பின்னாடி கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸோ நம்ம இது மாதிரி போடும்போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபில்லிங் தான்.
ஸோ டோன்ட் வரி, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபில்லிங்ஸ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் த்ரெட் ஒர்க் நிறைய பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய சும்மா சின்ன சின்ன டாலோட ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் ட்ரா பண்ணிவிட்டு அதில் இது மாதிரி வெறும் த்ரெட் ஒர்க் மட்டுமே பண்ணி ப்ராக்டிசஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு பீகாக்லாம் நம்ம போடும்போது இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணோன்னா அழகாக இருக்கும். நடுவில் நம்ம இது மாதிரி த்ரெட்டு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பைப்பிங் த்ரெட் இருக்கும். பைப்பிங் த்ரெட் வந்து நார்மலாக நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை வந்து பேஸ்ட் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு ரஃப் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுட்டு கூட இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு அதாவது அந்த ஷார்ட் செயின் போட்டு நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி இல்லை நான் பட்டன் ஹோல் மெத்தட்லேயே போடுறேன் அப்படின்னா, பட் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் வந்து பட்டன் ஹோலுக்கு அந்தளவு ப்ராப்பராக கிடைக்காது. இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஜிக்ஸாக்காக போடும்போது கூட உங்களுக்கு அது கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஒரு லாங் செயின் குட்டியாக இந்த இடத்துல ஒரு ஷார்ட் செயின் போட்டு மறுபடியும் இந்த சைட் கொண்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் லுக்கும் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மெத்தட் வருது அப்படிங்கிறது உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் எல்லாமே எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் த்ரெட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகும். நீங்களும் அந்த நீடில் வந்து த்ரெட்டு 3 பேரை ஃப்ரெண்டானா மட்டும்தான் வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து பண்ண முடியும். நமக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட் வேணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வேணும். அதனால வந்து நிறைய த்ரெட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் நிறைய எவ்வளோக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம பெரிய எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஸோ நம்ம இது மாதிரி என்ன ஒரு ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணாலுமே அதை சுற்றி செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் ரொம்ப குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டால் மட்டும்தான் அது ரொம்ப அழகாக தெரியும். லாங் செயின் ஸ்டிச் எப்போயுமே உங்களுக்கு ஒரு நீட் லுக், கம்ப்ளீட் ஒர்க் கொடுக்காது. அதனால் ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் ரொம்ப நீட்டாக அழகாக வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இது என்ன பண்ணலான்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப 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 அழகாக தெரியும். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் எது இருந்தாலுமே கிளியர் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக கேளுங்க. ஐ ஹோப் ஐ வில் சப்போர்ட் ஃபார் யூ. தேங்க்யூ.